ஓம் நம சிவாய! குருவாழ்க குருவே துணை. ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முக்காலமும் உணர்ந்து அருள்வாக்கு குறி சொல்லவும் மற்றும் இந்த வஷ்யம் முதலான அஷ்டகர்ம சித்துக்கள அதிவேகத்தில செய்யக்கூடிய ஆற்றல் கொண்ட கர்ண யட்சினிய எப்படி வசப்படுத்துறது அப்படிங்கிறத பத்தி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவுல சொல்லப் போறேன். நீங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ள போகலாம். இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது என்னென்னா, சாமி இந்த மாதிரி வந்து அருள்வாக்கு குறி சொல்கிறவங்களும் சரி, அதேமாதிரி ஒரு சில மாந்திரிக தொழிலில் இருக்கிறவங்களும் சரி, அதேமாதிரி ஒரு சில ஜோதிடர்களும் கேட்குறது என்னென்னா, சாமி இந்த மாதிரி வந்து இந்த கர்ண எச்சனையை எப்படி வசப்படுத்துறதுங்கிற முறை இருந்தால் சொல்லித்தாங்க. நாங்களும் நிறைய பக்கம் போயிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்குறாங்க, எந்திரம் கொடுக்குறாங்க, பாவை கொடுக்குறாங்க. நாங்களும் அவங்க சொல்கிற மாதிரிலாம் இருந்து விரதம் இருந்து பூஜை பண்ணி பார்க்குறோம். ஆனால் அது சித்தியான மாதிரியே தெரியல சாமி. அவங்க சொன்ன மாதிரி 11 நாள், 48 நாள், 90 நாளில் விரதம் இருந்து பூஜை பண்ணியிருக்கோம். ஆனால் அது வந்து சித்தியான மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க. உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். இந்த முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க சித்தர் நூல்களில் வந்துட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு. மறைமுகமாக பரிபாஷையில் குறிப்பிட்ட முறை இது. சரி, இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்யறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமாவாசை நாள் அன்னைக்கு அது நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ அந்த அமாவாசை நாள் அன்னைக்கு காலையில் சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே ருத்ர பூமியில் இருக்கக்கூடிய சோத்து கற்றாழை எல்லோரும் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அந்த சோற்று கற்றாழையினுடைய மடல், அதை வந்து நீங்கள் முறையாக வந்துட்டு வடக்கு திசையில் இருக்கக்கூடிய ஒரு மடலை மட்டும் நீங்கள் முறையாக சுத்தி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். சுத்தி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு, ஒரு சுரக்காய் குடுவை ஒன்று, அது வந்து ஒரு சில இடங்கள்லே விற்பாங்க. அதை நீங்கள் காசு கொடுத்து கூட வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? அந்த சுரை குடுவை ஒன்று வாங்கி வச்சுக்கணும். சுரை குடுவை ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு, நீங்கள் முறையாக அந்த சுரை குடுவைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு, அதற்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சோற்று கற்றாழையினுடைய மடலில் வந்து நல்லா பிரிச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே ஜெல்லு மாதிரி இருக்கும். அந்த ஜெல்லு இது கூட சிறிதளவு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐங்கோல தைலம். சரிங்களா? இது கூட வெள்ளெருக்கன் பால், வெள்ளெருக்கு செடி இருக்குது இல்லைங்களா? அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த இதையை வந்து உடச்சிங்கன்னா, அந்த இலையை உடச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளேருந்து பால் வரும். சரிங்களா? அந்த பால் வந்து சிறிதளவு சேகரித்து வச்சுக்கோங்க. இது கூட வந்து வாசனை திரவியங்கள். சரிங்களா? வாசனை திரவியங்களும் சேர்த்துக்கிட்டு, நீங்கள் முறையாக வந்து இதை வந்து நல்லா வந்துட்டு மெழுகு பதத்தில் நல்லா செய்து, இதை வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த சோற்று கற்றாழை அந்த இது இருக்கு இல்லைங்களா? சுரைக்குடுவை, சுரைக்குடுவைக்குள்ளே வந்து நல்லா வந்துட்டு உள்ளுக்குள்ளே நல்லா தடவி விட்டுறணும். தடவி விட்டுட்டு, நீங்கள் முறையாக வந்து அதற்குள்ளே வந்து வாசனை திரவியங்கள் எல்லாமே பூராமே நல்லா தெளித்து விட்டுறணும். உள்ளுக்குள்ள நல்லா வாசனை திரவியங்கள் அந்த சுரைக்குடுவை மேலே நல்லா தெளித்து விட்டுட்டு, இந்த பூஜை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா, தொடர்ந்து 9 நாட்கள் பூஜை பண்ணணும்னு சொல்லி சித்திரை நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்கள் முதல் நாள் எங்கே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய கிணறு. சரிங்களா? அந்த அதுவும் வந்து தண்ணி இருக்கக்கூடிய கிணறா இருக்கணும். முக்கியமாக அதுதான். சரிங்களா? வறண்ட கிணறு என்றைக்குமே ஆகாது. இந்த மாதிரி எச்சனை இருக்குது. வறண்ட கிணறு வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, காட்டு ஏரிகளுக்கு வறண்ட கிணறு. அங்கே வந்து உபாசனை எடுக்கலாம். இந்த யட்சினிகள் இது போன்ற நல்ல தேவதைகள் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்லா வந்து செழிப்பாக இருக்கக்கூடிய கிணறு. இப்போ அந்த மாதிரியான இடங்களில் வந்துட்டு வடக்கு திசையில் வந்து பீடம் அமைக்கணும். அந்த கிணற்றினுடைய வடக்கு திசையில் பீடம் அமைச்சு தலவாழையில விரித்து, அதற்கு முன்னாடி வந்து நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன். இந்த எந்திரத்தை பச்சரிசி மாவுனால் வரைஞ்சி, அதற்கு மேலே தலவாழையில போட்டு, அதற்கு மேலே இந்த சுருக்குடுவை வச்சுட்டு, இந்த வீடியோவில் ஒரு மந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த மந்திரத்தை அதுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா, இழுப்பெண்ணெயில் தீபம் ஏற்றிக்கிங்க. தீபம் ஏற்றிட்டு அதுக்குண்டான படையெல்லாம் கொடுத்துட்டு, இதற்குண்டான மந்திரத்தை வந்து 1008 உரு உச்சாடனம் கொடுக்கணும். 2வது நாள் பார்த்தீங்கன்னா, ஆறு இருக்கு இல்லைங்களா? ஆற்றங்கரை ஓரமாக அங்கே வந்து பீடம் அமைச்சு இதே மாதிரி பண்ணணும். 3வது நாள் குளக்கரை ஓரமாக பண்ணணும். 4வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் பண்ணணும். 5வது நாள் புளிய மரத்தினுடைய வடக்கு திசையில் பண்ணணும். 6வது நாள் கருவேல மரத்தினுடைய வடக்கு திசையில் பண்ணணும். 7வது நாள் வந்து அரச மரம், வேப்ப மரம் சேர்ந்த மாதிரி வளர்ந்துருக்கும். அந்த இடத்தினுடைய வடக்கு திசையில் பீடம் அமைச்சு பண்ணணும். 8வது நாள் வந்து முச்சந்தியில். சரிங்களா? ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய முச்சந்தியில் வந்துட்டு பீடம் அமைச்சு பண்ணணும். 9வது நாள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ருத்ர பூமியில் வந்துட்டு பீடம் அமைச்சு பண்ணணும். இந்த மாதிரி தொடர்ந்து 9 நாட்கள் வந்து பூஜை பண்ணும் பொழுது 9வது நாள் வந்துட்டு கர்ண எச்சனியானது வந்து சித்தியாயிரும் சொல்லி சித்திரை நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை வச்சு முக்காலமும் உணர்ந்து அருள்வாக்கு குறி சொல்லலாம். மற்றும் வசியம் முதலான அஷ்டகர்ம சித்துக்கள்லாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதை வந்து முறையாக வந்து தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.